ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் குக்கரை வச்சுட்டு இதில் ராஜ்மா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம ராஜ்மா ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரும். இப்போ ராஜ்மா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து 3 இல்லைனா 2 உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு வீட்டு மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கொதி வரும்பொழுது குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 5-6 விசில் இருக்கணுங்க. இப்போ விசில் உடைய ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வைங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சேட்டே பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் சாப் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த ராஜ்மாவை வந்து நல்லா கடைஞ்சி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரும். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா மசிஞ்சு வந்த உடனே நீங்கள் அதில் கொஞ்சமாக, அதாவது ஆல்ரெடி நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றின உடனே நம்ம ஆல்ரெடி கடாயில் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சாம்பாரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா உங்களுக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வெந்து வரும். இந்த டைமில் உப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு நல்லா கொதி வரும். சாம்பாருடைய குவான்டிட்டி வந்து குறையும். தண்ணி வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பக்காவான ராஜ்மா சாம்பார் ரெடியாக இருக்குது. ரைஸ் கூட தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க.